என்னுடைய குருநாதர் ஐயா ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம். ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல அதை பத்தி பண்ண தொடர்ந்து ஐயாவுடைய விதிகள், ஜோதிட விதிகள், அவரு பலாயிரம் ஜாதகங்களை பார்த்து அவருடைய ஜோதிட ரீதியா பலாயிரம் ஜாதகங்களை என்னென்ன அவருடைய அப்சர்வேஷன்ல சொல்லப்பட்ட ஜோதிட விதிகள் அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரோம். இப்ப ஷட்பலத்துல ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், அயனபலம், சேஷ்டபலம்னு இருக்கு. இதுல ஸ்தான பலத்தை பத்தி சொல்லியிருக்க ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். அது சம்பந்தமா அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற பத்தி. இதேதான் ஷட்பலத்துல 6 பலங்கள் இருக்கிற மாதிரி 7வது வரிசையா சுபத்துவ பாவத்துகள்ல அதை சேர்க்கணும். இந்த 6 விதமான அமைப்புகளுக்கும் சுபத்துவ பாவத்துகளுடைய அமைப்புகளை வேறுபடுது பலன்கள். அதனால இது 6த்துக்கும் முக்கியம் சுபத்துவ பாவத்து அடிப்படையில நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்ற அமைப்பை தான் அவர் வலியுறுத்திட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா? அந்த அமைப்புல இப்ப ஸ்தான பலம், ஷட்பலத்துல ஸ்தான பலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஆட்சி, உச்சம், நீச்சம் அடையிறது, பகை அடையிறது, இதுதாங்க ஸ்தான பலம். ஒரு கிரகம் ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, பகையா இருக்கா, நீச்சமா இருக்கா, இந்த இந்த ஸ்தான பலத்தை இதுதான் சொல்றது. சனி இங்க உச்சமா இருக்கு. அந்த காலத்துல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சனி உச்சமா இருக்கு, அப்ப சனியுடைய காரக தொழில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில உங்களுக்கு ஆஹா ஓஹோ நல்லா இருக்கும், நீங்க சனி தசையில ஓஹோன்னு இருப்பீங்க, சனியுடைய மேற்கு திசைகள் உங்களுக்கு நல்லா வரும், உங்களுக்கு 100 வருஷம் ஆயுள் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா சனி 2 வருஷம் இந்த உச்சம் அடைஞ்சது. இந்த காலகட்டத்துல இயல்பான இறப்பு வைக்கிறது தான் இருந்தது. இங்கே இதனால கூடுதல் ஆயுள்லாம் ஒன்றும் கிடைக்கலைங்க. எப்பமான இயல்பமா தான் இருந்தது. ஓகேங்களா? இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்ப ஸ்தான பலத்தை வச்சு மட்டும் ஒரு பலன் எடுத்து தப்பு. அதுக்குதான் அழகா ஒரு ஜாதகங்களை எந்த அளவுக்கு ஒரு அப்சர்வேஷன் பண்ணினானா அழகா சொன்னாரு. ஒரு பாபகிரகங்கள் ஸ்தான பலம் அடையிறது நன்மையை செய்யறதுக்கு இல்ல, அதனுடைய தன்மைகளை செய்யணும் அழகா ஒரே போட்டாரு. இதை விட ஒரு ஜோதிடத்தை எப்படிங்க அப்சர்வ் பண்ண முடியும்? ஒரு பாவரான சனி ஸ்தான பலம் உச்சம் அடையிறது நன்மையை செய்யறதுக்கு இல்ல, அவருடைய தன்மையை தான் செய்வாரு, நீங்க நன்மையை செய்வாருன்னு எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஜோதிடத்துக்கு சொன்னாரு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? இங்க சனி உச்சமடைதான், சனியுடைய தன்மை என்ன? சரிங்க, ஆயுள் நீண்ட ஆயுளுங்க. மூட்டை தூக்கத்து இருங்க, சனி தானே. கடுமையான உடல் உழைப்பு, வேர்வை சிந்தி உழைக்கிறது யாரு? சனி தானே. ரிச்சா இயக்கிறது யாரு? சனி தானே. இப்ப சில பேர் சொல்லுவாங்க 24 மணி நேரமா அந்த பல வருடங்கள் கடினமான உழைப்புங்க, கடினமான உடல் உழைப்பு, நாங்க அவ்வளவு கஷ்டமா இருந்தது, எந்த துறையா இருந்தாலும் கடினமா இருந்தது, ரொம்ப உழைப்பு, எந்த நேரமும் ஓய்வு இல்லாம உழைச்சிக்கிட்டே இருந்தோம், உழைப்பு உழைப்பு உழைப்பு, இப்படி ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அதாங்க சனி உச்சம். இப்ப எலான் மாஸ்க்லாம் நிறைய கோடியா சம்பாதிக்கிறாரு. அவர் என்ன மண்ணை எடுத்து கொடுத்தனாரா? என்ன உழைச்சாரு? எத்தனை மூட்டை தூக்குனாரு? இது ஸ்மார்ட் ஒர்க். இவரு ஸ்மார்ட் ஒர்க்கா? அததான் சொன்னாரு. சனி நன்மையை செய்ய மாட்டாரு, அவருடைய தன்மையை செய்வாரு. சனிக்கு ஸ்மார்ட் ஒர்க்கு என்ன சம்பந்தம்? இது ஹார்ட் ஒர்க்கு. இதை போய் நன்மைன்னு சொல்லாமா அப்படின்னு செய்தியோட சொல்லிட்டு இருந்தது. அதை மாத்தினது யாரு? இதோட அழகா சொன்னாரு. விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் இந்த எத்தனை உச்சமாகி ஒரு பெரும் பணக்காரனை காமிங்கன்னு சொன்னாரு. எப்படி சொன்னாரு? செவ்வாய் இந்த லக்னாதிபதி ஸ்தான பலம் தானே, அப்ப நன்மையை செய்திருக்கணுமே. ஐயா, செவ்வாய் ஸ்தான பலம் தான், நன்மை எல்லாம் செய்யாதுங்க, அவருடைய தன்மை நாங்க ஹெவி ரிஸ்க், வரட்டி பாத்துக்கலாம் அப்படின்னு அவசரத்தன்மை, கோபம், முந்திரி கொட்டத்தனம், வீரம் என்ற பெயர்ல குற்ற செயல் செய்யறது, வேகம் மட்டும்தான் இருக்கும், விவேகம், அந்த சிந்திக்கிற திறமையே இருக்காது. இது எங்க ஜெயிப்பாரு? அதை கூட விருச்சிக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உச்சமடைத்து கூட 9ஆம் இடத்துல திக்பலத்துக்கு பக்கத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கு நல்லது. இந்த மாதிரி பெரும் பணக்காரர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி பிறந்திருக்கிறாங்க விருச்சிக லக்னத்துல. இத மாதிரி பிறந்த ஒரு பணக்காரரை சொல்லுங்கன்னு கேள்வி கேட்டார் ஜோதிட உலகத்துக்கு. யார் சொன்னாங்க பதில? அவர் எல்லாரும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, நீங்க ஏதோ ஒரு ஜாதகம் பார்த்துருப்பீங்க, ஒரு 1000 ஜாதகமா 2000, நீங்க பார்த்த ஜாதகங்கள் வரைக்கும் ஜோதிடத்துல அப்சர்வேஷன் செய்து நீங்க எத்தனை விதிகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்கன்னா, ஒரு விதியை சொந்தமா சொல்ல தெரியாது. மூல நூல்கள் படிச்சு அது ஈடுச்சாங்க காப்பி, அது எல்லாரும் தான் படிச்சு சொல்லலாம். நீங்க என்ன புதுசா நீங்க ஜோதிடத்தை கத்துக்கிட்டீங்க? இது அவருடைய அப்சர்வேஷன் சொன்னது தானே. மூல நூல்ல சொன்னது அப்படியே சனி உச்சம் அப்படியே நல்லதுன்னு சொல்லிட்டாரா? குறை சொல்றவங்கள நாங்க என்னன்ற அவரு, நீங்க என்னங்க ஐயாவா குறை சொன்னீங்க, நீங்க ஒரு 10 விதியை சொல்லுங்க, ஒரு 20 விதியை சொல்லுங்க, நீங்க பார்த்த ஜாதகங்களை ஜோதிட அப்சர்வேஷன்ல சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. 1-2 விதி தெரிஞ்சா கூட அவங்க சீக்கிரம் வச்சிருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அதை ஐயா சொல்லி கொடுத்தாரு. பாவராகி சனி உச்சமடைத்து தப்பு, அவரு நன்மை செய்ய மாட்டாரு, அவருடைய தன்மையான கடின உழைப்பை தருவாரு. அதே சனி நீச்சம் அடையுது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, உலகத்துல இருக்கிற பெரும் பணக்காரங்க நிறைய பேர் சனி நீச்சம் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க. ஏன்னா சனியுடைய உடல் உழைப்பு இல்லை. அப்ப உடல் உழைப்பு இல்லாம ஸ்மார்ட் ஒர்க் செய்யக்கூடிய ஜாதகரா அவங்க இருப்பாங்கன்றத சனி நீச்சம். ஓகேங்களா?
இந்த இந்த கருத்தை வந்து அழகா ஒரு ஸ்தான பலத்தை வச்சு அழகா சொன்னார். யார் சொன்னாங்க? யாரும் சொல்லல. இப்ப அதே மாதிரி ஸ்தான பலன்றது ஆட்சி உச்சம் மட்டும் இல்ல, இதே மாதிரி நீச்சத்துக்கும் தவறாதான் புரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு அவ்வளவுதான், அது சுத்தமா ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிதன லக்னம், சுக்கிரன் நீங்க நீச்சமா இருக்குது, ஒண்ணும் இல்ல, வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அப்படிலாம் இல்ல, இங்க நீச்சமா இருந்தாலும் அது திக்பலமா இருக்குது, வேற ஒரு பலம் அடைஞ்சது, காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் தரக்கூடிய நிலைமையில தான் இருக்கு, நல்ல அமைப்பு தான், அதான் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு. இங்க ஸ்தான பலம் இழந்தாலும் தப்பு இல்ல, நல்லாதான் இருக்குது, வலுவோட தான் இருக்குது அந்த கிரகம் அப்படின்ற கருத்தையும் சொன்னாரு. யாருங்க சொன்னாங்க இத? இதுதாங்க ஸ்தான பலம். அதே மாதிரி கடக லக்னத்துக்கு குரு வந்து சுபரா இருந்தாலும் உச்சமும் அடைகிறாரு, திக்பலம் அடைகிறாரு, இது ஓவர் டோஸ், சரியில்லை. அதே மாதிரி மீன லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு வந்து ஓவர் டோஸ், 5ஆம் வீட்டு காரகனாவும் வராரு, 5ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறார். பெரிய லெவல்ல ஒரு தனவந்தனாவெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருப்பாங்க. பெரிய லெவல் இந்த குரு வந்து அப்படி ஆகும் ஒண்ணு செய்கிறாரு, ஏன்னா ஓவர் டோஸ் ஆகுது. சுபரா இருந்தாலும் அதிக டோஸா இருக்கக்கூடாது, அது ஒரு ஆங்கிள். இங்க பாவருக்கு வேற ஒரு கருத்து சொல்றாரு, நீச்சத்துக்கு வேற ஒரு கருத்து சொல்றாரு. சுபர் தாங்க லக்னத்துல தாங்க உச்சமா இருக்கு, இல்லைங்க 2 பலன் இருக்குதுங்க, ஓவர் டோஸுங்க அப்படின்றாரு. மீனத்துக்கு 5ஆம் இடத்துலயும் அது ஓவர் டோஸ். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அப்சர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஜோதிட கருத்துக்களை அழகா ஒரு வீடியோக்குள்ள சொல்லி வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு ஜோதிட நுணுக்கத்தை யாருங்க ஜோதிடத்தை ஜோதிட ரீதியா பார்த்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது? கிண்டல் எடுக்கிறவங்க போய் கேளுங்க, ஜோதிடத்தை நல்லா கத்து தருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.